பட்டுக்கோட்டை மதுக்கூரில் உள்ள சிரமேல்குடி நடுத்தெரு பகுதியில் கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்வதை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் புதிதாக இந்த பகுதியில் மதுபான கடைகள் அமைக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பொதுமக்களுடன் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மதுக்கூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சிரமேல்குடி நடுத்தெரு பகுதியில் மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கள்ளத்தனமாக மது விற்பனை தடுக்க கோரியும் இப்பகுதியில் உள்ள மக்கள் வீடுகள் கருப்பு கொடி ஏற்றியும் கருப்பு கொடியை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார். இந்த மதுக்கடைனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதாம என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிற அரசு? வணக்கங்க சார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சிரமேல்குடி கிராமத்தில் வசித்து வரோம். 6 மாதத்துக்கு முன்னாடி கூட எங்கள் ஊருக்குள்ள வந்து மதுபான கடை கொண்டு வரதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அப்போ கூட எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தடை செஞ்சு வச்சுருந்தோம். 1 மாதத்துக்கு முன்னாடி திரும்பவும் கொண்டு வரதுக்காக மதுபான கடை திறக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணாங்க. சில நபரோட தூண்டுதல் காரணமாக கொண்டு வரதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதை தடை செய்கிற ஒரு முயற்சியில் வந்து திரு ரத்ன சபாபதி என்ற சங்கர் அவர்கள் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்ந்து தடை பண்ணி வச்சுருந்தாங்க. கடந்த 9ஆம் தேதி 9/7/25 அன்னைக்கு வந்து மறுதடவை எங்கள் ஊர் விஓ ஆஃபீஸில் விஓ கிட்ட வந்து கருத்து கேட்டிருந்தாங்க. எங்கள் ஊர் மக்கள் வந்து திரும்பவும் அதை கொண்டு வரக்கூடாது, மதுபான கடையை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த போராட்டம். இன்னைக்கு என்னென்ன மாதிரி போராட்டம் பண்ணி நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வீட்டில் கருப்பு கொடி போட்டு வேறு என்னென்ன மாதிரி போராட்டங்கள்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க? முதல்கட்ட நடவடிக்கையாக வந்து எங்கள் ஊரில் வீட்டுக்கு வீடு கருப்பு கொடி கட்டி வந்து எல்லாரும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபட்டு சாகும் வரை உண்ணாவிரதம். தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் மதுக்கடை வேண்டாம் என்று கையெழுத்து இயக்கம் நடத்தினார். தொடர்ந்து இந்த வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அரசு உடனடியாக மக்களின் கோரிக்கை ஏற்று பரிசீலனை செய்ய வேண்டிய இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம்.